சார், ஒரு சின்ன கரெக்ஷன். திரு நடிக்கிறாரு, ஆனா பேரா நான் நடிக்கல. ஓ, அப்ப நீங்க வேற மாடல் வர சொல்லிருக்கீங்களா மேடம்? மாடல் எல்லாம் இங்கதான் இருக்காங்க. மகா தான் நடிக்க போறா. மகாவா? அப்படி ஒரு மாடலா? நான் கேள்விப்பட்டது இல்லையே மேடம். யார் அவங்க? ஒரு நிமிஷம். அதோ அங்க நிக்கிறாளே அந்த பொண்ணுதான். மகா, மகா, இங்க வா. மகா, ஷூட்டிங்க்கு மாடல்ஸ் வராம இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியும்ல? தெரியும்க்கா, நடந்தது எல்லாமே இவ்வளவு நேரம் பார்த்துட்டு தான் இருந்தேன். இப்போ திரு அந்த ஆட்ல மாடலா நடிக்க போறான். நிஜமாவாக்கா? நல்ல முடிவுக்கா. அவரு நடிச்சா கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூட ஜோடியா நடிக்க போறது நீதான். என்னக்கா சொல்றீங்க? நானா? ஐயோ, எனக்கு நடிக்கலாம் வரவே வராது. எல்லாரும் முதல்ல நடிக்கும் போது நடிப்பு கத்துக்கிட்டுலாம் வந்து நடிக்கல. சோ நீ அத பத்தி எல்லாம் கவலையே படாத. அதெல்லாம் டைரக்டர் பாத்துப்பாரு. நீ அவர் சொல்றத மட்டும் செய் போதும். என்ன மேடம் விளையாடுறீங்களா? இந்த பொண்ணு பார்த்தா கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. இவ்வளவு போய் நடிக்க சொல்றீங்க? முதல்ல மாடலிங் என்னன்னு தெரியுமா? இல்ல மாடலிங்கோட ஸ்பெல்லிங்காவும் தெரியுமா அவளுக்கு? மா, நீ போய் கொஞ்சம் ப்ரொஃபைல நில்லுமா. உன்னதாமா போய் ப்ரொஃபைல நில்லுமா. அப்படின்னா சார்? பாத்தீங்களா சார், ப்ரொஃபைல நிக்கிறது என்னன்னு கூட தெரியல இந்த பொண்ணுக்கு. இதுல இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நான் எப்படி சார் எடுப்பேன்? சார் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பேர் இருக்கு, ஒரு வேல்யூ இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கூப்பிட்டீங்க. இப்ப திடீர்னு இந்த பொண்ணை வச்சு எடுக்க சொல்றீங்க சார். என்ன சார் இதெல்லாம்? அது இத பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட்ன்றது ஒரு கலை சார். சும்மா வந்து அவளை வச்சிடு இவளை வச்சிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிக்கிட்டே போறீங்க. ஆமா, பெரிய டைரக்டர் தானே நீங்க. உங்களுக்கு டாக்டரேஷன்னா என்னன்னு தெரியுமா? இன்கம் லாஸ் தியரி பத்தி தெரியுமா? ஹாரிசான்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி அரைவ் பண்றதுன்னு தெரியுமா? ஜிஎஸ்டில HSN கோட்னா என்னன்னு தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாததுனால உங்களுக்கு ஜெனரல் நாலேஜே இல்லன்னு உங்களை மட்டும் தட்டி பேச முடியுமா? நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க, அதனால ப்ரொஃபைல்ல நிக்கிறதுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும். மகா ஷூட்டிங்கே இப்பதான் பாக்குறா, அதனால அவளுக்கு தெரியாது, அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு டைரக்ஷனை பத்தி தெரிஞ்சதுனால உலகத்துல உங்களுக்கு தெரியாததே இல்லங்கிற ரேஞ்சுக்கு அடுத்தவங்களை மட்டும் தட்டி பேசுறீங்க. சார், நல்லா நடிக்க தெரிஞ்சவங்கள நடிக்க வச்சு பேர் வாங்குறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி புது முகங்களை நடிக்க வச்சு சக்சஸ் பண்ணி காமிங்க. அப்ப உலகமே ஒத்துக்கும் நீங்க திறமைசாலின்னு. மேடம், உங்க ஸ்பீச்ச கேக்குறதுக்குலாம் எனக்கு டைம் இல்ல, பொறுமையும் இல்ல. என்னால இந்த பொண்ணை வச்சு எடுக்க முடியாது. நீங்க வேற ஆளை பாத்துக்கோங்க. ஹலோ, நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றேன், நாங்க வேற ஆளை பாத்துக்கிறோம். நீங்க இல்லனா எங்களுக்கு வேற டைரக்டரே கிடைக்காதா? கிளம்புங்க. சார், நீங்க ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறீங்க. இந்த பொண்ணை வச்சு இந்த ஆட் எடுக்கிறத விட இதுக்கு ஆகிற செலவு எல்லாம் ஒரு மூட்டையில கட்டி பாலுங்கணத்துல போடுறது பெட்டர். தண்ட செலவு பண்ண போறீங்க சார். இதாங்க குடிங்க சார். ஐயோ, என்ன திரு, அந்த ஆளு ஹெட் வெயிட்ல பேசிட்டு போறாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் வேற டைரக்டர் எப்படியாவது அரேஞ்ச் பண்றேன். உனக்கு தேவையில்லாத வேலை. சார், நான் ஒன்னு சொல்லட்டுமா? தப்பா நினைச்சுக்காதீங்க. சொல்லுங்க சார்.
அவர் போனா போட்டோம் சார். இந்த பொண்ணை வச்சு நான் எடுத்துறேன் சார் உங்களுக்கு. சார் எனக்கு டைரக்ஷனை பத்தி நல்லா தெரியும் சார். நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நான் எடுக்கிறேன் சார். சார் என் உள்ளுணர்வு சொல்லுது சார், நீங்களும் அந்த பொண்ணு நடிச்சீங்கன்னா இந்த ஆடு சூப்பரா வரும் சார். வாவ் வாவ் சூப்பர் சார். இந்த கான்ஃபிடன்ஸ் தான் சார் முக்கியம். நான் சொல்றேன், நீங்க தான் சார் இந்த அட்வர்டைஸ்மெண்டோட டைரக்டர். கலக்குங்க சார். தேங்க்ஸ் மேடம். நீங்க போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு சொல்லுங்க சார். எஸ் மேடம். தேங்க்யூ சார். சார் நான் போய் ரெடி பண்றேன் சார். மாடல்ஸ் வராம அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம திரு கன்ஃபியூஸ் ஆயிட்டான். வேற வழியே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல பேக்கப் சொல்லி தான் ஆகணும். எஸ், உடனே மும்பைக்காரங்கிட்ட மீதி பணத்தை வாங்கிடலாம். சரி, போன் போட்டு பணத்தை கேளுங்க. ஏய், ஒரு நிமிஷம். இனிமே இதுக்கு இந்த காஸ்டியூம்? அதான் இன்னைக்கு ஆட் ஷூட்டே நடக்க போறது இல்லையே. திவ்யா மேடம் தான் இந்த Dress காஸ்டியூம் ரூம்ல வைக்க சொன்னாங்க. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். நீங்க ரிட்டர்ன் கொண்டு போயிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங்கே கேன்சல் ஆக போகுதா? இல்ல சார், ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. திவ்யா மேடம் தான் மாடலா நடிக்க போறாங்க. கூடவே திரு சாரும் நடிக்க போறாரு. என்ன கௌதம் இது? எப்படி இப்படி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க?